வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மக்களவைத் தொகுதிகளின் நியாயமான எல்லை நிர்ணயம் குறித்து விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சந்திப்புக்கு அனுமதி கோரியுள்ளார். பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து தங்கள் கவலைகளை தெரிவிக்க ஒரு சந்திப்பை அவர் கோரியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நியாயமான எல்லை நிர்ணயம் குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தின் போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களைத் தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவில் ஸ்டாலின் இந்த விஷயத்தின் அவசரத்தை வலியுறுத்தினார். மக்கள் சார்பாக ஒருமித்த நிலைப்பாட்டை தெரிவிப்பதே குழுவின் நோக்கமாகும் என்று கூறினார். நியாயமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதில் பிரச்சினையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து பிரதமரிடமிருந்து விரைவில் பதில் கிடைக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் நியாயமான எல்லை நிர்ணயம் குறித்த முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் மார்ச் 22 அன்று சென்னையில் நடைபெற்றதாக தமிழ்நாடு முதல்வர் குறிப்பிட்டார். கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் மற்றும் நாடு முழுவதும் பல்வேறு சித்தாந்த பின்னணிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் நடந்த விவாதங்கள் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பல்வேறு பிராந்தியங்களைச் சேர்ந்த குடிமக்களின் கவலைகளை பிரதிபலித்ததாக ஸ்டாலின் மேலும் கூறினார். இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நியாயமான பிரதிநிதித்துவத்திற்கான கோரிக்கை அவசர கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பொதுவான கவலை என்று அவர் வலியுறுத்தினார். பல்வேறு மாநிலங்களுக்கும் அவற்றின் மக்களுக்கும் இந்த பிரச்சினையின் முக்கியத்துவம் காரணமாக பிரதமருடன் முறையான சந்திப்புக்கான தனது கோரிக்கையை முதலமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். மத்திய அரசிடமிருந்து நேர்மறையான பதிலை எதிர்பார்த்து கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக குறிப்பாணையை சமர்ப்பிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.